உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல மாற்று அரசியல்னா அது நாம் தமிழர் கட்சி தான், புலிகள் தான் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில புலிகள் இல்லைங்க, மாற்று அரசியல்னாலே அணில்கள் தான், தமிழக வெற்றி கழகத்தின் அணில்கள் தான். நாங்க எங்களுடைய மாற்று அரசியல் பாத்தீங்கல்ல, ஆர்ப்பாட்டம்னு போனா கையை கடிப்போம், பொதுக்கூட்டம்னு போனா மொட்டை அடிப்போம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க மாற்று அரசியல தமிழ்நாடு முழுமைக்கும் தாண்டி நீங்க புதுச்சேரி வரைக்கும் தெரிக்க விட்டுட்டாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நண்பான் நண்பீஸ். அதையும் தாண்டி இவ்வளவு பெரிய தற்கூரிகள் செய்யக்கூடிய வேலையும் தாண்டி உச்சகட்ட தலைமை தற்கூரியா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய அளப்பெறைகளுக்கு அளவே இல்லை. இன்னைக்கு பாசிச பாஜக எவ்வளவு பெரிய பாயத்தை வச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க போனீங்க? ஒருவேளை உங்களை எல்லாம் நம்பி ஓட்டு போட்டு திருப்பரங்குன்றத்துல உங்களை ஜெயிக்க வச்சிருந்தா இவ்வளவு பெரிய கலைபரம் நடந்துட்டு இருக்கும் போது நீங்க இதே மாதிரி வாயமூடி தான் இருந்திருக்கீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற அடிப்படையில திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. பலரும் ஆதரவாகவும், அதாவது பாரதிய ஜனதாக்கு ஆதரவாகவும் அறிக்கை கொடுத்து வெளியிட்டு இருக்காங்க. பலரும் பாரதிய ஜனதா கட்சியோட இந்த செயல்பாட்டுக்கு மிகவும் எதிர் திசையில இந்துத்துவவாதிகளை கண்டிச்சு பலரும் அறிக்கை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? இது போல பல தமிழ்நாட்டில் இருக்க பல உண்மையான பிரச்சனைகளுக்கு வாயை மூடி மௌனமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய தங்கச்சிகளுக்கு எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொன்ன அந்த விஜய் இது நாள் வரைக்கும் தமிழகத்துல சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 2 வருடத்துல நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சிந்திச்சு பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்துல 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா தகவல் சொல்லுது. அந்த 1 கோடி பேர் அங்கேயே இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல இருக்கக்கூடிய தமிழர்கள் கொஞ்சம் கூட மண்டைக்கூட அடியில இருக்கக்கூடிய மூளைன்னு ஏதாவது இருந்திருந்தா நான் சொல்லக்கூடிய கேள்விகளை நோக்கி உங்களுடைய சிந்தனைய திருப்புங்க. முதல் விஷயம், என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சீங்களா? புதுச்சேரியில் நடந்த கூட்டத்துக்கு பாஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாஸ், அந்த QR கோடு பதிக்கப்பட்ட ஒரு பாஸுக்கு 2 பேர் வரலான்னு சொல்லி அவங்க கட்சியுடைய தலைமை நிலை பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பாஸுக்கு 1500 ரூபாய் வீதம் மாற்று அரசியல் புரட்சியில, அதனால அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒரு கட்சியோட கூட்டத்துக்கு 1500 ரூபாய் அந்த பாஸோட விலையை வித்திருக்கிறாங்க. இந்த டிக்கெட் முதல் காட்சிக்கு டிக்கெட், திருட்டு டிக்கெட் வித்து பழக்கப்பட்ட கட்சியா இருக்கிற அவங்க இப்ப இவ்வாறு தான் செயல்படுவாங்க. ஒரு பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம், ஒரு தலைவர் வந்து பேசுறாரு அப்படின்னா அந்த பாஸுக்கு 1500 ரூபாய் எவனாச்சும் கேட்பானா? இதுதான் நீங்க சொல்லக்கூடிய மாற்று அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதையும் மீறி அப்படி ஒரு பாஸுக்கு 1500 ரூபாய் அதுக்கும் மேல விலை வச்சு வித்து இருக்கிறாங்க. எப்படி முதல் காட்சிக்கு டிக்கெட் விலை 250 ரூபாய் 200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிக்கெட்டை 2000 3000 5000 ரூபாய்க்கு திருட்டு டிக்கெட் வித்தே பழக்கப்பட்ட இந்த கட்சிகள் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு வர உள்ள விஜயை பார்க்க வரக்கூடிய ஆளுங்க கிட்ட 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு அந்த பாஸை வித்திருக்காங்க. அந்த ஒரு பாஸை வாங்க வைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு பாஸுக்கு 2 பேர் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஷேர் பண்ணி ஒவ்வொரு பாஸா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திட்டமிட்டு சரி செஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல 1000 பேர் தான் அலௌடு அப்படின்னா இவங்க அடிச்ச பாஸே 3000 4000 பாஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு பாஸுக்கு 2 பேர் வரலான்னு வேற கதையை எடுத்து அளந்து விட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்த கூட்டத்துல இருந்த அந்த பலரும் அதற்கு நடுவில் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் எவ்வளவு ஒரு ஒழுக்கமா இருக்கணும், அந்த ஒழுக்கத்தை இந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய விஜயும் விஜய் கட்சி நிர்வாகிகளும் எவனுக்காச்சும் குறைந்தபட்ச அறிவு இருக்கா? அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய உள்ளரங்க, அந்த கிரவுண்ட் கூட்டத்துக்கு ஏறி கூச்சு பல வகையிலையும் ஒரு பைத்தியகார கூட்டம், ஒரு ஜோம்பி கூட்டம் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்னு ஒரு இடம் வச்சிருக்கிறான். பாஸ் இருந்தா அந்த என்ட்ரன்ஸ்குள்ள பாஸை காட்டிட்டு உள்ள வரணும். அதை விட்டுட்டு பாஸே இல்லாம அந்த கிரவுண்டுக்குள்ள மரத்தை ஏறி கூச்சு வர்றது, எங்கேயாச்சும் அந்த சின்ன சின்ன கேப்புகள் மூலியமா உடைச்சுக்கிட்டு மரம் ஏறி கூச்சு வர்றது, காம்பவுண்ட் ஏறி கூச்சு வர்றது, இந்த மாதிரி கேவலமான நடைமுறைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், கட்சி துண்டை போட்டு வந்த தொண்டர்கள் செய்யறாங்க. இவர்கள்லாம் தான் நாளைக்கு அரசியல்வாதிகளா மாறி மக்கள் சேவை செய்ய போறாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்க யாருக்கு எழலையா? அதையும் தாண்டி ஒரு பாஸுக்கு 2 பேர் அலவுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பலருக்கும் ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அலவுடுன்னு சொல்லி பலரும் அந்த உள்ளரங்க கூட்டத்துக்கு வர முடியாம, அந்த கிரவுண்டுக்கு உள்ள வர முடியாம எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க.
மறுபடியும் ஒரு கலேபரத்தையும் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த செயலை தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் விஜய் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அத்தனை பேர் போன அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, எதற்காக இந்த அரசியல் கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, இது ஒரு அரசியல் கூட்டம் போல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க விஜய் பார்க்க வந்தோம். என்ன கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியல, எங்களுக்கு நாங்க விஜய் பார்க்க வந்தோம். விஜய பாக்குறோம், விஜய பாக்குறோம், விஜய பாக்குறோம், விஜய பாக்குறோங்கிற தாண்டி அங்க எந்த அரசியலும் கிடையாது. அரசியலற்ற ஒரு கூட்டம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. இங்க ஆல்ரெடி ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிட்டு தமிழ்நாடு தவிச்சிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல ஒரு A4 சீட் தேவையா? அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு கலவரம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு மேய்ச்சல் நிலம் ஒண்ணு இருக்கு. அந்த மேய்ச்சல் நிலத்துல தான் அந்த கூட்டம் நடக்குது போல இருக்குது. அந்த மேய்ச்சல் நிலத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு 15-20 எருமை மாடு அந்த கூட்டத்துக்குள்ள பூந்துருச்சு, அந்த இடத்துக்குள்ள பூந்துருச்சு. நான் சொல்றது உண்மையாலுமே எருமை மாடுங்க. தாவேகா தொண்டர்களை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையாலுமே எருமை மாடுகள் அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்துருச்சு. புகுந்த அந்த எருமை மாடு ஒழுக்கமா 4 பேர் 4 எருமை மாடு ஒட்டுக்கா உள்ள போகுது. விரட்டி விடுறாங்க. 4 எருமை மாடு ஒட்டுக்கா வெளியே வருது. இந்த ஒரு ஒழுக்கம் கூட தாவேகா தொண்டர்களிடம் கிடையாது. அந்த கேட்டு கிட்ட பாருங்க எவ்வளவு பெரிய அலப்பறையாவும் எவ்வளவு பெரிய தள்ளு முள்ளு நடக்குது. ஒரு பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. வயசுக்கு மூத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோங்கிற எந்த சிந்தனையும் கிடையாது. அந்த கேட்டை தாண்டி உள்ள போகணும். என்னமோ விஜய் கிட்ட உட்காந்து டீ காப்பி குடிக்க போற மாதிரி விஜய் பார்க்க போறோம்னு பைத்தியம் பிடிச்ச ஒரு புதிய என்ன சொல்றது ஒரு நோயை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவேகா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசுல ஆல்ரெடி விதைச்சு வச்ச ஒரு நோயை கிண்டி கிளறி விட்டு பெருசாக்கிட்டு இருக்கிறாரு. தமிழர்கள் மத்தியில, தமிழ் இளைஞர்களுக்கு மத்தியில நோயை பரப்புகிறார் விஜய். மிகவும் ஆபத்தான அரசியல் போக்க கையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த தமிழக வெற்றி கழகம். இதை உடனடியா நம்ம தடுத்து நிறுத்தணும். பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தாவேகாங்கிற வைரஸால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களையும் அந்த வைரஸ் காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதையும் தாண்டி இவ்வளவு பெரிய கூட்டத்துல இத்தனை பேர்த்த வர சொல்லி புதுச்சேரியில் நீங்க உட்கார்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அங்க போய் என்ன பேசணுங்கிற ஏதாவது ஒரு அறிவு இருக்கா? நீங்க ஏன்பா காங்கிரஸை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன்பா திமுகவை மட்டும் விமர்சிட்டு இருக்கீங்க, அதிமுகவை ஏன்பா விமர்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு தாவேகா செய்தி தொடர்பாளர் பலரும் சொன்ன கருத்து என்னன்னா, ஆளுங்கட்சியில யார் இருக்காங்க அவங்களை தானே விமர்சிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு புதுச்சேரியில போய் உட்காந்துக்கிட்டு திமுகவை நம்பாதீங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. திமுகவுக்கு புதுச்சேரிக்காரன் எப்படா ஓட்டு போட்டிருக்கான்? திமுக கடைசியா எப்ப புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்துச்சு? அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது காங்கிரஸ்காரனுங்க. காங்கிரஸ்லயே ஒரு பிரிவு, கிட்டத்தட்ட ஒரு தனி கட்சி. அவங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சு ஆண்டுட்டு இருக்கிறாங்க இந்த 4-5 வருஷமா. அப்ப நீ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தான் உள்துறை அமைச்சர் புதுச்சேரியில். அது தெரியுமா? முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்கு புதுச்சேரியுடைய உள்துறை அமைச்சர் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தெரியுமா? முதல்ல ஆமா உள்ள புதுச்சேரி அரசாங்கம் சரியா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குதான் இந்த கூட்டத்துக்கு நீ போயிருக்கியா? திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொன்ன திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய கலைபரம் நடந்துட்டு இருக்குது. அந்த முருகர் கோயிலா இல்ல சிக்கந்தர் ஷா தர்கா அந்த சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற தோல வந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு பெருசா கத்துன. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது. எங்கடா போன விஜய்னு சொல்லி விஜய் கட்சிக்காரங்க தான் கேள்வி எழுப்பணும். ஒரு கருத்து, ஒரு அறிக்கை. ஏமா 13 நிமிஷம் பேசுனீங்களா அந்த புதுச்சேரியில போய்? ஒரு நிமிஷம் இந்த இந்த மலை பிரச்சனை சம்பந்தப்பட்டு பேசிருக்கூடாதா? முருகர் பிரச்சனை சம்பந்தப்பட்டு விளக்கு ஏத்துவது சம்பந்தப்பட்டு பேசிருக்கூடாதா? அந்த ஊர் மக்களுடைய அடையாளமா இருக்குதே, அந்த ஊர் மக்களுடைய அடையாளம் அந்த மலை. அது அந்த ஊர் மக்களுக்கே கொடுத்துருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இந்துத்துவவாதிகள் அதுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்கு இல்லையா? முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்தி திருப்பரங்குன்ற ஊர் மக்களுடைய மலை அது. அந்த மக்களுடைய சொத்து அது. நீங்க உள்ள புகுந்து தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த ஊர் மக்களும் அந்த கோயில் நிர்வாகமும் அந்த தர்கா நிர்வாகமும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு எங்க வாய் போச்சு? உண்மையாலுமே இவங்களுக்கு இறை வழிபாட்டு மேலதான் நிக்கிறாங்களா? இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை எடுத்துட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி பழனி கோயில்ல பண்டாரங்கிற கம்யூனிட்டி தான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உள்ள கோயிலுக்குள்ள விடுவீங்களாங்கிற கேள்வி எழுப்பறதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? இன்றளவும் பல கோயில்கள்ல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களால போக முடியல. அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? அப்படிங்கிற கேள்வியை நீ எழுப்புனியா?
விஜய்க்கு தைரியம் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு வார்த்தையை கூட பதிவு செய்யாம 13 நிமிஷம் நீ பேசிட்டு புதுச்சேரியில இருந்து வெளியே போறேன்னா நீ எவ்வளவு பெரிய சங்கியா இருப்ப நீ. உலக மகா சங்கி விஜய். பாசிசமா பாயாசமான்னு கேள்வி எழுப்புனீங்களே, இன்னைக்கு எங்க போச்சு? பாசிசம் எங்க போச்சு? பாயாசம் எங்க போச்சு இன்னைக்கு? இன்னைக்கு புதுச்சேரி கூட்டத்துல பேசுனதே வெறும் 13 நிமிஷம். அந்த 13 நிமிஷம் பேசுறதுக்கு அந்த A4 ஷீட்டே பிரிண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதானப்பா நீங்க. அதையும் 10 தடவை பார்த்து பார்த்து படிச்சு என்ன பார்த்து படிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதுல? மனசுல இருந்து வரணுங்க. எதுவுமே மனசுல இருந்து வராது. எல்லாமே பேப்பரை பார்த்தா படிக்கணும்னா எதற்கு தலைவன் எதுக்கு ஒரு கட்சின்னு எதுக்கு இருக்கணும்? கற்பனை பண்ணி பாருங்க நண்பர்களே. நீங்க இந்த விஜய் ரசிகர்களா இருக்கக்கூடிய இந்த காணொலி பார்த்திருக்க விஜய் ரசிகர்கள் எல்லாத்துட்டையும் நான் கேட்கிறேன். நாளைக்கு விஜயே ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தோட காட்சியில ஒரு கூட்ட நெரிசல்ல 41 பேர் செத்துறாங்க. அந்த கூட்டத்திலயும் விஜய் இருக்கிறாரு. விஜய் பார்க்க வந்து அந்த 41 பேர் செத்து போயிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம விஜய் ஜாலியா போட்டோவுக்கு போஸ் குடுத்துட்டு பனையூர் பங்களால போய் படுத்து தூங்குற மாதிரி ஒரு காட்சிய திரைப்படத்துல வச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? திரையில வந்து விஜய் வந்து மக்களை காப்பாத்துறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாரு அப்படிங்கறதுனாலதான் நீ கைத்தட்டி விசில் அடிக்கிற. மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது விஜய் வந்து அப்படியே தடுத்து நிறுத்தணும் அப்படியே. அப்பதானே கை தட்டுற நீயே. ஆனா உண்மையாலுமே மக்களுக்கு இங்க ஆபத்து வந்துட்டு இருக்குது. பல விதமான பிரச்சனைகள் நாள்தோறும் நடந்துட்டு இருக்குது. அதையெல்லாம் எதிர்த்து விஜய் கேள்வி எழுப்புறாரா? அப்ப நம்ம எதுக்கு இந்த இடத்துல அரசியல் ரீதியா அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலையா? எழல அப்படின்னா உங்களை நாங்க தற்கூரியை தாண்டி வேற அடுத்த வார்த்தை என்ன சொல்லி கூப்பிடுறது? இப்படி கண்மூடித்தனமா விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? இது ஒரு அழிவு பாதையை நோக்கி உங்களை வழிநடத்தாதா? மாற்று அரசியல், மாற்று அரசியல், நாங்க புதுசா புது அரசியலை புகுத்த போற தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி நாஞ்சில் சம்பத்து மாற்று அரசியல், புதிய அரசியல் புரட்சி, தமிழ்நாட்டை மாபெரும் அரசியலை நாங்க வந்து புரட்டி போட போறோம்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த் இவனை எல்லாம் வச்சுட்டு நீங்க புதிய புதிய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் படைக்க போறீங்களா? நாஞ்சில் சம்பத் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர்பேட் கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஒரு கட்சி விடாம எல்லா கட்சியிலும் பயணிச்ச ஒரு ஆளு அவன். அவன மாதிரி ஒரு தற்குரிய, அவன மாதிரி ஒரு முட்டாள, அவன மாதிரி ஒரு குழப்பவாதியை எப்படி உங்களா கட்சியில் இணைச்சுக்க முடியுது? செங்கோட்டையன் ஒரு ஊழல்வாதி. ஊழல் கரை படிந்த கைக்கு சொந்தக்காரன். வாட்சாத்தி படுகொலையில அவன் தான் முக்கியமான சூத்திரதாரி. அவனைய வந்து அதான் உங்களுக்கு அரசியல் பார்வையே இல்ல. உங்களுக்கு அரசியல் பார்வை குறைந்தபட்சம் இருந்தா இதெல்லாம் மாத்துறதுக்கு இந்த மாதிரி செங்கோட்டையன் போன்ற ஆட்களை எல்லாம் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தாண்டா நான் கட்சிக்கே வந்திருக்கேன்னு சொல்லணும். ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனும் அப்படித்தானே பேசணும். ஆனா உங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. உலகமாக ஊழல்வாதி செங்கோட்டையன், இன்னொன்னு லாட்டரி டிக்கெட் ஆதவ் அர்ஜுன், இந்த 2 பைத்தியங்களே உட்கார வச்சுட்டு நீ வந்து மாற்று அரசியல இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறியா?